வெல்கம் பேக் டு அனதர் நியூ பிளாக். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தீபாவளி செலிப்ரேஷன். எல்லாரும் சூப்பராக தீபாவளி செலிப்ரேட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா சேஃபாக ஹாப்பியாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணிங்க ஃபேமிலியோட சேர்ந்து. இப்போ வந்து தீபாவளிக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் இந்த ஃபுல் பிளாக்ல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா உளுந்த வடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். நிறையா நம்ம தீபாவளிக்குனாலே நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறது தான் தீபாவளின்றது. ரொம்ப ஜாலியாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுவோம். ஸ்வீட்ஸு, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அம்மா வடை சுட்டுட்டு இருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம். வந்து நான் பெருசாக இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு பட்டாசு அடிக்கிறதுக்கு. ஸோ சும்மா வீட்டு பக்கத்தில் ஒரு கடையில் வந்து பட்டாசுலாம் வாங்கியிருக்கேன். இந்த விளாக் வந்து நீங்கள் என்னெல்லாம் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம இது பட்டாசு அடிக்கிறது வந்து நைட்டு பட்டாசு அடித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது வரைக்கும் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நான் என்னென்ன பட்டாசுலாம் வாங்கியிருக்கேன்னு சும்மா ஜஸ்ட் காமிக்கிறேன். சின்ன சின்ன பட்டாசு தான் வாங்கியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். இந்த தீபாவளிக்கு எனக்கு வந்து பட்டாசு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போயிருச்சுன்றதுனால எப்போவுமே வந்துட்டு நான் சிவகாசியிலேருந்து ஒரு கிராக்கர் ஷாப்லேருந்து 4 இயர்ஸாக கண்டினியூஸாக வாங்கிட்டு இருந்தேன். இப்போ அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் நான் சொன்ன மாதிரி வாங்கியிருந்தேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா எங்கள் அக்கா அம்மாலாம் வெடிக்கிறதுக்காக ஒரு கம்பி மத்தாப்பு, அப்புறம் 2 தரச்சக்கரம், இது மட்டும் இல்லாமல் புஸ்வானம் 1, அப்புறம் வேற என்ன வாங்கியிருக்கேன்னா லட்சுமி வெடி 2 சரம், ஒரு பிஜிலி பாக்கெட்லாம் வாங்கியிருக்கேன். இது போக இந்த ஆனியன் வெடி, இது எத்தனை பேர் இந்த மேஜிக் பாப்ஸை வெடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சூப்பராக தீபாவளியை ஸ்டார்ட் பண்ணலாம், வாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் எங்கே போய் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடில் போய் எடுத்தோம். அதை ஒரு ஃபுல் விளாகாக எடுக்கலாம்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே ஃபுல் ரஷ்ஷாக இருந்துச்சு, நம்மளால் அதை ஒரு ஃபுல் விளாகாக எடுக்க முடியல. ஆனால் ட்ரெஸ் எல்லாம் உண்மையாலுமே சூப்பர் குவாலிட்டியில், நம்ம எல்லாம் ஆஃபர்லாம் அவ்வளோ சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. நான் இன்னொரு டைம் போனால் மறக்காமல் அந்த ஏரியா ஒரு ஃபுல் விளாக் போடுறேன். இப்போ வாங்க நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பட்டாசு வெடிக்கலாம். நம்ம வீட்டில் என்னெல்லாம் ஸ்வீட் செஞ்சுருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இது நெய் விலங்கான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டு. இது என்னென்னா பாசிப்பருப்பு வச்சு செய்வாங்க. நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரில. அம்மா இது செஞ்சுருந்தாங்க. அப்புறம் ஓமப்பொடி, இப்போ நம்ம போட்ட வடை, அப்புறம் தேங்காய் மிட்டாய், ஹல்வா 2 ஹல்வா செஞ்சுருந்தாங்க. இங்கே 1 தான் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாப்பில் வாங்கின ஸ்வீட்ஸ் அண்ட் இங்கே ஒரு 100 வாலா இருக்குது கைஸ். இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். கிராக்கர்ஸில் இந்த ஒரு 100 வாலா வாங்கினோம். இதெல்லாம் தான் நம்ம தீபாவளிக்கு வாங்கியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அது காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் நம்ம வந்து இவ்வளோ வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக அந்த ஷர்ட்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. நான் எந்த கடைன்றதை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஆஃபர் நிறையா போட்டிருந்தாங்க. ஆஃபர்னா என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா 3 ஷர்ட் 1000 rupeesக்கு. இது மட்டும் இல்லாமல் பேண்ட்டெல்லாம் ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருந்துச்சு. நான் வியர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலி நம்ம வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம தீபாவளி அவுட்ஃபிட் போட்டாச்சு. தீபாவளி அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஈரோட்டில் தான் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்திருந்தோன்னு நான் சொன்னேன் இல்லையா, உண்மையாலுமே வந்துட்டு 3 ஷர்ட் 1000 rupeesக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அது எங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரீட் பேர்லாம் தெரியாது, எனக்கு கடை பேர் ஞாபகம் இருக்குது, ஸ்ரீ கிருஷ்ணா டெக்ஸ்டைல்ஸ்ன்னு நினைக்கிறேன். உண்மையிலுமே ஒரு சூப்பரான ஆஃபரில் அவ்வளோ குவாலிட்டியாக ஷர்ட் அண்ட் பேண்ட்லாம் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட அட்ரஸை மறக்காமல் போடுறேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. சாஸ்திரத்துக்கு இப்போ வந்து நம்ம 100 வாலா வெடிக்க போகிறோம். வெடிச்சுட்டு நம்ம போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் பட்டாசுலாம் வெடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். வாங்க இப்போ போயிட்டு பட்டாசு அடிக்கலாம். ஃபைனலி நம்ம வீடியோவில் நம்ம அக்காவும் வந்துட்டாங்க. ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி கைஸ். இப்போ வாங்க நம்ம சூப்பராக போய் செலிப்ரேட் பண்ணலாம். நான் திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கேன், ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம வியூவர்ஸ், நம்ம மக்கள் சொல்லுவோம். வாங்க இப்போ போய் பட்டாசு அடிக்கலாம். இப்போ வந்து நம்ம 100 வாலாவை பிரிச்சுட்டு இருக்கோம். முதல்ல எல்லாம் வெடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இப்போ பாருங்க 1000 வாலா 2000 வாலான்னு வெடிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து 100 வாலா வெடிக்க போகிறோம். இங்கே தான் வாங்கியிருக்கோம். இது பாருங்க இந்த மாதிரி இருக்குது. சரி ஓகே, இப்போ வாங்க நம்ம போய் வெடிக்கலாம். இப்போ வந்து நம்ம 100 வாலாவை கொளுத்த போகிறோம். இந்த 2025 தீபாவளி ஃபஸ்ட்டு கிராக்கர் வாங்க பர்ஸ்ட் பண்ணி
கைஸ் இப்போ ஃபைனலாக பட்டாசுலாம் வெடித்து முடிச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட வந்திருக்கோம். தீபாவளினாலே நிறைய ஸ்வீட்டு வடை இது மாதிரி தான் இருக்கும். எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து அம்மா செஞ்ச இந்த நெய் விலங்காவை சாப்பிட போகிறேன். எங்கள் அப்பா சொல்கிறார் பார்த்தீங்களா, நெய் விலங்கா சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். உண்மையிலுமே இந்த ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு வீடியோ ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் அம்மா ஒரு நாள் செய்யும்போது நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் விளாக் மாதிரி எடுத்து போடுறேன். சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு, அருமையாக இருக்குது. அடுத்து வந்து உளுந்த வடை. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு. உளுந்த வடை அப்படியே பிச்சு அப்படியே சாப்பிட போகிறோம். செமையாக இருக்குது. உளுந்த வடையை சாம்பார் சாப்பிட்டா அதை விட அல்டிமேட்டாக இருக்கும். சாம்பார் வடைக்கு தொட்டு சாப்பிடலன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒருத்தி பாருங்கள் சாம்பார் எப்படி ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நல்லா சாம்பார் இந்த மாதிரி நல்லா சாப்பிட்றது மட்டுமே குறிக்கோளாக வச்சு என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. அப்படிலாம் இல்லை, அவனை பார்ப்பீங்கல்ல, அவன் தான் அதிகமாக சாப்பிடுவான், நான் சாப்பிட மாட்டேன். அப்படிலாம் ஒகேஷ்னலாக அப்படின்னா தான் நிறைய ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்குவேன். அவன் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடுவேன். குட் ஈவினிங் கைஸ். ஒரு வழியாக பட்டாசு இப்போ வெடிக்கலாம் அப்போ வெடிக்கலான்னு சொல்லி மணி இப்போ வந்து கரெக்டாக 7 மணி ஆக போகுது. இப்போ தான் நம்ம பட்டாசு வெடிக்கவே போகிறோம். காலையில் அந்த 100 வாழை வெடித்தது. இப்போ திருப்பி நம்ம போயிட்டு இன்னும் 2 சரம் அதெல்லாம் வெடித்து முடிச்சுட்டு நம்ம புஷ்வானம் சங்கு சக்கரெல்லாம் வெடிக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ப்ராபப்ளி இன்றைக்கே தீபாவளி அன்றைக்கே பார்ப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். வாங்க இப்போ போயிட்டு நம்ம ஜாலியாக பட்டாசு அடித்து செலிப்ரேட் பண்ணலாம். நம்ம பட்டாசு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ போயிட்டு சரம் வைக்கலாம் வாங்க. இப்போ வந்து இங்கே எல்லாம் ஸ்டார்ட் பண்ண வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஒரு ஸ்கை ஷாட் போயிட்டு இருக்கு. அந்த ஸ்கை ஷாட் அதை காமிக்கிறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சரம் தான் ஃபஸ்ட்டு வைக்க போகிறோம். வாங்க போயிட்டு சரத்தை வைக்கலாம். காலையில் என்னதான் சரம் வெடித்தாலும் நைட்டு அந்த சரத்தை வெடிக்கும் போது அது இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃப்ளவர் பாட்டும் கம்பி மத்தாப்பும் பொருத்தி என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து கம்பி மத்தாப்பு கேண்டில் அணையக்கூடாதுன்னு சட்டிக்குள்ளே வச்சு வச்சுருக்கோம். அது சட்டி இல்லை, பக்கெட். பக்கெட்டா அக்கா வந்துட்டு சொல்லிட்டாங்க கரெக்டாக. இப்போ வந்து இப்போ வாங்க கைஸ் நம்ம போயிட்டு நம்மளோட நைட் கிராக்கர்ஸை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம புஷ்வானம் வைக்க போகிறோம். நம்ம வெடிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி நல்லா வெடிச்சிட்டு இருந்தோம் ஜாலியான மூடில் மழை வந்து கிடைச்சிருச்சு. ஸோ மழை நின்னதுக்கப்புறம் நம்ம போயிட்டு திருப்பி ஜாலியாக என்ஜாய் பண்ணி வெடிக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மழை ஒரு வழியாக நின்றுச்சு. இப்போ திருப்பி நம்ம பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கைஸ் ஃபைனலி நம்ம கிராக்கர்ஸில் பர்ஸ்ட் பண்ணிட்டு சூப்பராக இந்த தீபாவளி வந்து என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்துட்டு ரொம்ப சூப்பரான தீபாவளியாக இருந்துச்சு. ஏன்னா வீடியோவோட சேர்ந்து அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஜாலியாக தீபாவளியை செலிப்ரேட் பண்ணி உங்களோட செலிப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. மறக்காம இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும் நம்ம சேனலில் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கும் இந்த தீபாவளி எப்படி போச்சுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அப்படி நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறான். பாய் கைஸ்.